பக்தி படங்கள்லயே ஒரு கிளாசிக் மூவினா அது பாளையத்து அம்மன் தான். ஒரு பக்கம் குழந்தைக்காக போராடுற தாய், இன்னொரு பக்கம் உலகத்தையே ஆளத் துடிக்கிற ஒரு கொடூர மந்திரவாதி. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற போராட்டத்துல அம்மன் எப்படி வந்து நிக்கிறாங்க? வாங்க, பாளையத்து அம்மன் கதைய முழுசா பாப்போம். கதையின் ஆரம்பத்துல ஒரு கொடூரமான மந்திரவாதி சரண்ராஜ் சாத்தானை வசப்படுத்தி உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர துடிக்கிறான். அதுக்கு அவனுக்கு ஒரு விசேஷமான குழந்தை பலி கொடுக்கப்படணும். அதே சமயம் அம்மன் பக்தையான மீனாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைதான் மந்திரவாதி தேடுற அந்த குழந்தைன்னு தெரிய வருது. அங்க ஆரம்பிக்குது பயங்கரமான மோதல். அந்த குழந்தையை தூக்கிட்டு போக மந்திரவாதி பல பேய் பிசாசுகளை அனுப்புவான். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த பாளையத்து அம்மன் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அந்த குழந்தைய காப்பாத்துவாங்க. சில நேரத்துல ஒரு பாம்பா, சில நேரத்துல ஒரு வயசான பாட்டியா அம்மன் வந்து பண்ற அந்த மேஜிக் சீன்ஸ் எல்லாம் அப்போ தியேட்டர்ல விசில் பறக்க வைக்கும். குறிப்பா அந்த குழந்தைக்கும் அந்த சாத்தானுக்கும் இடையில நடக்கிற போராட்டங்கள்ல அம்மனோட சக்திதான் மேலோங்கி நிக்கும். கடைசியில மந்திரவாதி தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த குழந்தையை நெருங்குவான். அப்போதான் படத்தின் மாசான கிளைமாக்ஸ். தாயே, பாளையத்து அம்மனேன்னு மீனா கூப்பிடுற அந்த ஒரு குரலுக்கு சிலையா இருக்கிற அம்மன் உயிர் பெற்று எழுந்து வருவாங்க. அந்த விஸ்வரூப காட்சி, மந்திரவாதிய அம்மன் வதம் பண்ற விதம்னு கிராஃபிக்ஸ் அப்போவே மிரட்டலா இருக்கும். தீமை அழிஞ்சு நன்மை ஜெயிக்கும்போது வர்ற அந்த பக்தி பரவசந்தான் இந்த படத்தோட வெற்றி.